இன்றைக்கி நம்ம யூனிவர்ஸில் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ரோஸ் செடியை எப்படி பதியம் போடுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு ஸ்டெம் எடுத்து தேவையில்லாத பீசஸ்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இது பெருசாக இருக்குது, நான் இதையே ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ரவுண்ட் எட்ஜாக விடாமல் இந்த மாதிரி நைஃப் வச்சு சைடில் சீவி விட்டுக்கோங்க. பார்த்து சீவிக்கோங்க, கையை தான் அடிபட்டுற போகுது. பார்க்க இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும். ஏன்னா வேர் கொஞ்சம் நல்லா வளரும். சாண்ட் மிக்சிங்க்கு கோகோ பீட் அப்புறம் மண் எடுத்துருக்கேன். நீங்கள் கம்போஸ்ட் உரம் யூஸ் பண்ணாலும் ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல்குள்ளே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீஸை நல்லா டிப் பண்ணி எடுத்து டேரெக்டாக நம்ம வச்சிட வேண்டியதான். ஆலோவேரா ஜெல் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இந்த ஸ்டெம் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆகாது, ப்ளஸ் ரூட்டுமே சீக்கிரமாக ஃபார்ம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுக்கும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து நல்லா தண்ணி ஊற்றி விட்டுருங்க. எல்லோரும் சொல்லுவாங்க நிறைய தண்ணி ஊற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நிறைய தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாலித்தீன் கவர் எடுத்து க்ளோஸ் பண்ணுறங்க. ஒருவேளை இந்த கவர் இல்லை அப்படின்னா வீட்டில் மாவு பாக்கெட்டு வாங்கிட்டு வேஸ்ட்டாக அந்த கவர் இருக்கும், அதை நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெயில் படாத இடத்துல ஒரு 1 வீக் விட்டு பார்ப்போம்.